ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு செம மழை. அதனால் மழை பெஞ்சதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறோன்னா, இன்றைக்கி வந்து உளுகல் இருக்குல்ல, அதாவது கொள்ளு தண்ணி இருக்குல்ல, உளுகல் வந்து வேக வச்சு எடுத்து அதோட தண்ணியோடு சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. இடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து இதோட அந்த தொளி வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கும். அதனாலங்க நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குல்ல, அவங்களாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும் போதே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுமாதிரி சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த தனியா தூள், கரம் மசாலா அது மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது கருப்பாகாமல் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது எண்ணெயோடு சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த உளுகல் தண்ணி சேர்ப்போம், அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். சும்மா கொஞ்சமாக அது கொதிக்கிட்டோம், வேகட்டும். அதுக்காக மட்டும் பாருங்கள், நான் உளுகல் வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உளுகல் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல, வடித்து வச்சுருக்க தண்ணி, இதோட தண்ணி தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த உளுகல் வேக வச்சு எடுத்து வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி தான் சேர்க்க போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இந்த கோல்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னன்னு தெரியல, கிளைமேட் வந்து சில்லுன்றே இருக்குது, வெயிலே வரல. அதனால தான் இது செய்யுது இன்றைக்கி. இது வந்து நல்லா வெந்து வரட்டும். ஃபுல்லாக காய் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு நீங்கள் வந்து வேணால் உப்பு காரெலாம் இப்போ செக் பண்ண வேணாம். சும்மா மட்டும் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறோம். அதனால தான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுகர் இருக்கவங்களாம் சில சாப்பிட மாட்டாங்களா, அதுக்கு உளுகல் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. ரசமே சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அப்போன்றப்ப இது மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. புளி ஊற்றி புளி பச்சை வாசம் போனதும் கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரானது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதில் ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரியும் போது பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரொம்பலாம் வதங்கி வர வேணாம், ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வந்து தேவையான அளவு, ஏன்னா நம்ம வந்து உளுகலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டு விசில் விட்டுருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு வதங்கி வந்ததும் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உளுகல் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து எண்ணெயிலே நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சைடிஷாக பக்கத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் மழை டைமுக்குலாம் இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அவள் தான் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ அப்படியே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு மிக்ஸ் நல்லா பண்ணி விட்டுருங்க.
வாங்க இப்போ நம்ம வாழை இலை அறுத்துட்டு வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு நான் நல்லா ஒரு பெரிய வாழை இலையை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வாங்க வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் பாருங்கள். சொன்னல கிளைமேட் சில்லுன்னு இருக்குன்னு பாருங்கள். கோழிங்கெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ தான் லைட்டாக சூரியன் நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் சூரியன் எட்டி பார்க்குறோம். ஆனால் வந்து உடனே போயிடுச்சுங்க, குளிர் தான் அங்கே. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாமா? அவள்தாங்க ஒரு வாழை இலை விரித்து அதை வந்து தண்ணி வந்து வேறு எதுவும் உழுகல் கொஞ்சம் தண்ணி அதில் பட்டுருச்சு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா ஆறட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோட நம்ம செஞ்சுருக்க கத்திரிக்காய் குழம்பும் கத்திரிக்காய் உழுகல் ரச குழம்பும் சேர்த்துட்டு அது பக்கத்தில் வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல உழுகல், அதுவும் மாம்பழம் முட்டை வாங்கலாம்.